தடவை கூட நான் அனௌன்ஸ்மெண்ட்டில் என்னோடய ஹிந்தி ஃபிலிம்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டில் நியூஸ் ரீடிங்கில் ஒரு ஸ்லிப்பு கூட இன்றைக்கு வரைக்கும் நான் பண்ணது. ஆனால் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்படின்னா ரொம்ப ஓவராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதாவது ரொம்ப துக்கமான நியூஸை சிரிச்சிட்டே சொல்லக்கூடாது, ரொம்ப சிரிக்க வேண்டிய நியூஸை எதுவாக சொல்லக்கூடாது. தலைவர்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காத தலைவர்களுக்கு மூஞ்சியை காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ். அந்த யூ ஹேவ் டு ஹேவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இப்போ இருக்கிற நியூஸ் ரீடர்ஸ்லாம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லை. அதனால தான் அவங்க வந்து ப்ராமினென்ட் ஆக மாட்டுறாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல். அன்னைக்கு இருந்த தமிழ் உச்சரிப்பு இன்னைக்கு இல்லையே. அவங்க வந்து அந்த தமிழ் உச்சரிப்பு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஆசிரியர்களும் வந்து அந்த அளவுக்கு கற்றுத்தராங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தமிழ் ஆசிரியர்கள் நாதஸ் நேயர்களுக்கு திருவேங்கடத்தின் அன்பு வணக்கம். பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆளுமைகளை நமது நாதஸ் நேர்காணல் நடத்தி வரும் வேளையில் தற்போது நம்முடன் இருப்பவர் 35 வருட செய்தித்துறையில் அனுபவம் பெற்ற மூத்த செய்தி வாசிப்பாளர், பரிச்சயமான செய்தி வாசிப்பாளர், 90s கிட்ஸின் மறக்க முடியாத செய்தி வாசிப்பாளர் ஸ்ரீதர் நாராயணன். வணக்கம். செய்தி வாசிப்புன்னு பார்க்கும்போது நிறைய துக்கமான செய்திகளை வாசிக்க வேண்டிய வேலையும் நமக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை சில இது நம்மளை தாண்டியே அது ரொம்ப உருக்கமாக கவலை அளிக்கிற நியூஸாக இருக்கும். அப்படி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நிறைய நியூஸ் வந்திருக்கு. வந்து நமக்கு வந்து இந்த பாலஸ்தீன செய்திகளே நிறைய வரும்போது அப்போவும் அது தொடர்ந்துட்டுருக்கேன். இன்னும் வந்து அது வந்து ஓயலை இன்னும் இஸ்ரேல். ஆமாம், அந்த அப்பையிலேருந்து வரும்போது அதை பார்க்குற போதுலாம் நமக்கு வந்து ரொம்ப மனவேதனையாக இருக்கும். ஏன்னா உலகத்தில் அப்போவே வந்து நமக்கு வந்து கிளிப்பிங்ஸ்லாம் சிலதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த கிளிப்பிங்கை பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு இதே மாதிரி அந்த நாட்டில் வந்து நடந்த ஒரு ஃபேமிலிக்கு அதை வந்து விஷுவல் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த விஷுவல் வந்து நாங்கள் போடலை. அவ்வளோ இதுவாக இருந்தது, யாருமே பார்க்கக்கூடாது. அது அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து பார்த்தோன்னே இன்ஃபேக்ட் அழுக வந்துடுது. பிஃபோர் தட் நாங்கள் வில் சி சம் கிளிப்பிங்ஸ். பார்த்தோன்னே ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அப்போது எடிட்டர் சொன்னார், சார் நீங்கள் அங்கே எழுதுறாதீங்க சார் நீங்கள் அப்படின்னு. அவங்களுக்கு கண் கலங்கிடுச்சு. அப்புறம் வந்து அந்த நியூஸை படித்தோம், பட் விஷுவல்ஸ் போடல. விஷுவல் படிக்கும்போது என்னென்னா, யூஸ்வலாக அந்த நியூஸ் ரீடிங் போது என்னென்னா ஸ்மைலிங் வந்து இருக்கணும். எல்லாருமே இப்போ வந்து இளைஞர்கள் வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ வரவங்களாம் என்னென்னா செய்தி வாசிப்பு அப்படின்னு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. இட் இஸ் நாட் லைக் தட். அதாவது அதுக்கு வந்து ஒரு தனி ட்ரைனிங்கே இருக்குது, நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து சீனியர்ஸ்லேருந்து கற்றுக்கணும். கற்றுட்டா அவங்க வந்து நிச்சயமாக பெரிய நியூஸ் ரீடராக வருவாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து என்னோடய சீனியர்ஸ்லேருந்து கற்றுட்டேன் நான். நீங்களும் என்னென்னா அது மாதிரி கற்றுக்கிட்டா தான் வர முடியும். அப்போது எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கணும். ஆனால் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்படின்னா ரொம்ப ஓவராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதாவது ரொம்ப துக்கமான நியூஸை சிரிச்சிட்டே சொல்லக்கூடாது, ரொம்ப சிரிக்க வேண்டிய நியூஸை எதுவாக சொல்லக்கூடாது. தலைவர்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காத தலைவர்களுக்கு மூஞ்சியை காட்டக்கூடாது. இப்படிலாம் வந்து அது வந்து ரொம்ப ஒரு சட்டிலாக ஒரு இதுவாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு மீடியேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க முகம் வந்து அந்த நியூஸை படிக்கும்போது வந்துடும். அது இயற்கை, அது வேணும். அந்த இயற்கையாக நம்ம அந்த நியூஸில் இன்வால்வ் ஆகி படித்தா தான் முகமே மாறும். சில பேர் வந்து நியூஸ் ரீடர்ஸுக்கும் நியூஸ் ப்ரெசன்டர்ஸ் அப்படிக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. நியூஸ் ரீடர்ஸ் அப்படின்னு ரீட் பண்ணுறது, எனிபடி கேன் ரீட், ஓகே. ப்ரெசென்ட் பண்ணுறது இல்லை. இப்போ வந்து திருவேங்கடம் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, கொஸ்டின்ஸ் வந்து யூஆர் த்ரோயிங் த்ரூ யுவர் ப்ரெசன்டேஷன், நாட் ஜஸ்ட் ஆஸ்கிங். ஆஸ்கிங் கொஸ்டின் இஸ் டிஃப்ரெண்ட், ஓகே. இன்வால்விங் அண்ட் ஆஸ்கிங் த கொஸ்டின், இட் வில் பிகம் ப்ரெசன்டேஷன். ஓகே. ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து இருக்கணும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து சந்தோஷமான நியூஸில் சிரிப்பேன், ஆனால் வந்து ரொம்ப ஓவராக சிரிக்காமல் சிரிப்பு வரும். துக்கமான நியூஸுக்கு துக்கமாக மூஞ்சி வச்சுட்டு கொஞ்சம், ஏன்னா நம்மளும் அதில் வந்து பங்கு பெறணும் இல்லையா, அந்த இன்வால்மெண்ட் இருக்கணும். இன்வால்மெண்ட் எதில் இருக்கோ சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். செய்தி வாசிப்பாளர், ஒரு செய்தி நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஸ்பான்டனியஸாக அடிக்கிற விஷயங்கள் ரொம்ப தேவைப்படும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள். இது முக்கியமான தருணங்களில் நிறைய நம்மளை தாண்டி ஹியூமன் எரர்ஸ் எங்கேயாவது நடக்கும்போது கூட நம்ம அதை ஓவர்லேப் பண்ணி ஸ்க்ரீனில் காட்ட வேண்டிய நிலைமை நமக்கு இருக்குது. அப்படி பார்க்கும்போது முக்கியமாக தேர்தல் நேரங்களாக இருக்கும். அது ஏன்னா ஒரு அரசியல் கட்சி சார்ந்த சேனல் அப்படின்னு இருக்கும்போது தேர்தல் நேரங்கள் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படும். இது தவிர்த்து இந்த மாதிரியான மூமெண்ட்லாம் எப்படி ஓவர்லேப் பண்ணி வந்தீங்க? இது வந்து மைண்ட் செட். ஆக்சுவலாக வந்து தூர்தர்ஷனில் இருக்கும்போது ஹிந்தி ஃபிலிம்ஸ் வந்து 4.5 பக்கத்தை மனப்பாடம் பண்ணி அப்போலாம் ப்ராம்ப்டர் கிடையாது. ஸோ அதை வந்து மனப்பாடமாக சொல்லியிருக்கேன். பியாக்காகர், பிரம்மச்சாரி,
அப்புறம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நிறைய படங்கள் ஷோலே இதெல்லாம் வந்து சாட்டர்டே ஈவினிங் வந்து பிஃபோர் த ஃபிலிம் வி யூஸ் டு டெல். ஓகே. அப்போ மனப்பாடம் பண்ணும்போது இது எதுக்காக சொல்ல வர, நீங்கள் கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் லிங்க் இருக்குது. இப்போது நம்மளுடைய ஹியூமன் பிரெயின் இருக்கு இல்லையா, மைண்ட் இஸ் டிஃப்ரெண்ட், நம்மளுடைய ஆத்மா டிஃப்ரெண்ட், இதெல்லாம் நமக்கு தெரியும், படிச்சிருக்கோம். பிரெயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் ஹெல்ப் அஸ் டு சம் எக்ஸ்டென்ட், நாட் டு சம் எக்ஸ்டென்ட், ஃபுல் எக்ஸ்டென்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம பிரெயின் வந்து பகவான் வந்து அப்படி படைச்சிருக்கார் கடவுள். அந்த பிரெயின் வந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த 4:30 பக்கம் படிக்கும்போது ஃப்ரைடே ஈவினிங் வந்து தே வில் கிவ் த ஸ்கிரிப்ட். நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நைட்டு வந்து 3 மணி ஆகும் நான் படுத்து தூங்குறதுக்கு. என்னோடய ஃபாதர்கிட்ட 11 o'clock காமிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நான் பைஹார்ட் பண்ணிட்டு தூங்கிடுவேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான், ஈவன் தோ நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது இல்லையா, அதனால் ஐ யூஸ் டு பைஹார்ட் தட் விட்டுருவேன். நெக்ஸ்ட் டே ரொட்டீன் ஒர்க்கு பார்த்துட்டு 3 o'clock ஐ வில் கோ ஃபார் த அனௌன்ஸ்மெண்ட்ஸ். அப்போ தூர்தர்ஷன் போகிற போது திரும்ப ஒரு தடவை ஒரு பார்த்துருவேன், ஒரு மைண்ட்லேயே விட்டுருவேன். போயிட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோடய பிரெயினுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுப்பேன். இது வந்து எல்லா நியூஸ் ரீடர்ஸ், எல்லா ஆங்கர்ஸ் எல்லாருமே நீங்கள் பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபாலோ பண்ணேன். நான் வந்து என்னோடய பிரெயினுக்கு வந்து பிரெயினோடு பேசுவேன். ஒவ்வொரு ஆர்கன்ஸோடு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சின்மயானந்தா அண்ட் சுவாமி கணபதி சச்சிதானந்தா ஆஃப் மைசூர் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, பெரிய மகான்கள்லாம். நம்ம ஆர்கன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ், வெளியில் தெரியக்கூடிய இதெல்லாம் எல்லா ஆர்கன்ஸ் வந்து நம்ம வந்து நன்றி சொல்கிறோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோடய பிரெயினுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் விடுவேன். என்னென்னா, நான் வந்து 4 pages மனப்பாடம் பண்ணியிருக்கேன். இந்த 4 pages நான் வந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ணும்போது எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் எனக்கு வரணும். ஓகே, யூ ஹேவ் டு ஹெல்ப் மீ. ரிக்வெஸ்ட் 1. நம்பர் 2, நான் வந்து மனப்பாடம் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒக்காபுலரியில் ஐ ஹேவ் டிரான்ஸ்லேட்டட், பைஹார்ட் பண்ணி மனப்பாடம் பண்ணி நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். ஆனால் அங்கே போய் என்னோடய ஒக்காபுலரி மாறலாம். ஏன்னா எனக்கு வந்து நிறைய உன்னோட இதில் தான் நீ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், பிரெயின் உன்னோட தான். ஆனால் நீ அதை வந்து நானே அதை எடுத்து பண்ணும் பொழுது யூ ஹேவ் டு அலோவ் மீ. ஓகே, இல்லைன்னா ஸ்டக் ஆகிடும். ஓகே, ஸோ அலோவ் பண்ணணுன்னே அப்படின்ட்டு அது செகண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணிடுது. ஏன்னா அது பண்ணால் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது 3வது என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ஸ்டோரி சொல்லும்போது என்னுடைய ப்ரெசன்டேஷனுக்கும் உன்னுடைய ப்ரெசன்டேஷனுக்கும், ஓகே, அதாவது என்னுடைய ஃபேஷியல் ப்ரெசன்டேஷனுக்கும் நீ எனக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெசன்டேஷனும் மேட்ச்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அதை சிரிச்சுட்டே பேசுகிறேன். அதாவது என்ன, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு ரொம்ப அப்படியே முழிச்சிட்டு பயந்து கதையை சொல்கிற மாதிரி அப்படி இல்லாமல், யூ ஹேவ் டு ஹெல்ப் மீ டு ஸ்மைல் அண்ட் டூ மை ப்ரெசன்டேஷன். அவ்வளோதான். இது 3 ரிக்வெஸ்ட்டை ஒரு தடவையும் போட்டுறது. இப்படி தான் அந்த 35 வருட காலம் பர்ஃபெக்டாக ஒரு தடவை கூட டச்வுட், ஒரு தடவை கூட நான் அனௌன்ஸ்மெண்ட்டில், என்னோடய ஹிந்தி ஃபிலிம்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டில், நியூஸ் ரீடிங்கில் ஒரு ஸ்லிப்பு கூட இன்றைக்கு வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. இதை வந்து என்னென்னா, எனக்கு வந்து ஒரு கடவுளுடைய அனுகிரகம். கடவுள் நமக்கு படைத்த இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன், அது வந்து டெய்லி நம்ம வந்து நன்றி சொல்லணும். அது நமக்கு வந்து ஈடுபடுத்தி நமக்கு வந்து வெற்றியை கொண்டு வரும். இன்றைக்கி இருக்கிற செய்தி வாசிப்பாளர்கள் மேஜராக மிஸ் பண்ணுற விஷயம் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? அவங்களுக்கு வந்து என்னென்னா, ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை. அதாவது ரீடிங் ஆசை இருக்குது, ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை. கான்சன்ட்ரேஷன் லீட்ஸ் டு பர்ஃபெக்ஷன். ஓகே, எல்லா நியூஸ் ரீடர்ஸுமே வந்து நிச்சயமாக ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணணும். ஓகே ஓகே, ஆங்கர்ஸ், இப்போ உங்களை மாதிரி ஆங்கர்ஸ் இருக்கவங்களும் டெய்லி பண்ணணும். நான் வந்து காலேஜ் டேஸில் பண்ணது வந்து எனக்கு அப்புறம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகே ஓகே, அப்புறமும் நான் பண்ணேன். நான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இட் ஹஸ் பீன் சேஞ்ச்டு, பட் இட் வில் ஹெல்ப் யூ ஃபார் த கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் வரும்போது பர்ஃபெக்ஷன் நமக்கு இருக்கும். அவங்க வந்து இப்போல்லாம் என்னென்னு கேட்டால், ஒன்று வந்து எவ்வளோ சேனலில் அமௌண்ட்டு தராங்க, ஓகே, வந்து லைவாக ரெக்கார்டிங்க அல்லது லைவ் ரெக்கார்டிங்க, இப்படிலாம் கேட்டுட்டு தான் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அப்போல்லாம் நாங்கள் எங்களுக்கு எதுனே தெரியாது. லைவ் நேராக எதுனாலும் லைவ், கேமரா முன்னாடி நிற்க வேண்டியது, சிக்னேச்சர் இமேஜ் வந்து முடிஞ்சவொடனே ஆட்டோமேட்டிக்காக கேமரா வந்துடும், வணக்கம்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து இப்போ கிடையாது. 2வது, படிக்கிறதுல வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து நம்ம லாங்குவேஜை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். வந்து சில பேருக்கு வந்து நாலடியார்னா என்னென்னு தெரியாது, புறநானூறு தெரியாது, அகநானூறு தெரியாது. ஓகே, அப்புறம் வந்து கணியன் பூங்குடுனார்னா யாருன்னு தெரியாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா யார் எழுதுனா அப்படின்னா ஔவையார்னு சொல்லுவாங்க, தப்பாக சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் பொது அறிவு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நான் 265 பேர் வந்தாங்கன்னு சொன்ன தூர்தர்ஷனில் 3 இன்டர்வியூமே எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தது. நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் கரண்ட் அஃபேர்ஸில் இல்லை அப்படின்னா நம்ம நியூஸ் ரீடரே ஆகக்கூடாது. இதுதான் என்னுடைய ஒரு
வேண்டுகோள். நீங்கள் முதல்ல நியூஸ் ரீடர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ மஸ்ட் எக்யூப் யுவர் செல்ஃப். ஓகே. என்னோடய ப்ரொஃபஸர் வந்து நான் எம்ஏ கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் அண்ட் கம்யூனிகேஷன் பண்ணும்போது ப்ரொஃபஸர் டாக்டர் சதாசிவன் இருந்தார். கிளாஸ்க்குள்ளே வந்தோடனே என்ன சொல்லுவார்னா வேறு ஒன்றும் சொல்ல மாட்டார். தட் இஸ் அவர் சொல்லுவார், இட் இஸ் அ மந்த்ரா அப்படிம்பார். உள்ளே நுழைஞ்சோன்னு சொல்லுவார், எக்யூப் யுவர் செல்ஃப், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிம்பார். டே வந்தோடனே அதை சொல்லுவார். அதே மாதிரி முடிஞ்ச உடனே நம்ம என்ன சொல்லுவார், நடுவில் இருக்கும்போது சொல்லுவார், கோ டு த லைப்ரரி, டேக் எனி புக், ரீட் இட். ஓகே, don't see the title of the book or content of the book. You take some book, read it, you will learn something. ஓகே. அந்த இது வந்து எனக்கு வந்து இதெல்லாம் வந்து சின்ன வயசில் சொல்ல நமக்கு இதெல்லாம் வந்து பிரெயின் வந்து இது பண்ணி நம்மளை மோல்டு பண்ணி கொண்டு வந்துடும். இதுதான் வெற்றியோட காரணம். இன்னைக்கு இருக்கிற செய்தி வாசிப்பாளர்கள் மீது பொதுமக்களாக சில விமர்சனம் என்ன வைக்கப்படுதுன்னா, அன்னைக்கு இருந்த தமிழ் உச்சரிப்பு இன்னைக்கு இல்லையே அப்படின்னு. அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? கண்டிப்பாக. இது வந்து நடிகர் விவேக்கே வந்து ஒரு படத்தில் வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். அவர் அப்போவே வந்து ஒரு தீர்க்கதரிசி மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அவர். அது மாதிரி இப்போ வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அஸ்ரத்தை இருக்குது, அதாவது ஒரு ஸ்ரத்தை இல்லை. அதாவது பக்தி ஸ்ரத்தா பக்தி சமன்விதன்னு சமஸ்கிருதத்தை சொல்லுவோம். பக்தி இருந்து பிரயோஜனம் கிடையாது, ஸ்ரத்தை இருக்கணும் இல்லையா. அதாவது கடவுளை நம்ம வழிபடும் போது கடவுள் அங்கே இருக்கார் அப்படின்னு நினச்சி நீங்கள் வழிபட்டாதான் பூஜையோட முக்கியத்துவமே நிறைவு பெறும் இல்லையா. நம்ம என்ன பண்ணுறோம், கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரியல, ஏதோ படம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறோன்னா தர் இஸ் நோ ஸ்ரத்தா. அதே தான் இப்போ இங்கேயும் அதே தான். இப்போ வந்து ஸ்ரத்த இல்லை, ரொம்ப அஸ்ரத்த இருக்குது. மூணாவது என்ன அப்படின்னா, அவங்க வந்து இந்த தமிழ் உச்சரிப்பு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஆசிரியர்களும் வந்து அந்த அளவுக்கு கற்றுத்தராங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தமிழ் ஆசிரியர்கள் வந்து அப்போல்லாம் நாங்கள்லாம் படிக்கும்போது என்னென்னா, டெய்லி ஒரு பக்கத்தை ஒரு ஸ்டூடெண்ட்டை படிக்க விடுவாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இது பழக்கம் உண்டு. அப்போது என்னென்னா ஒன்றா திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ரெண்டாவது என்னென்னா, இப்போ வந்து உச்சரிப்பில் வந்து டெய்லி வந்து அவங்க சொல்லணும், இதை வந்து இப்படி சொல்லணும், கச்சாட்ட தப்பற, இங்கே என்னென்ன ஏறலை வழலை அப்படியே சொல்லி கொடுத்து அதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண வச்சு எல்லோரையும் கொண்டு வந்துனா வரும். சில பேருக்கு வந்து இயற்கையாகவே நல்ல தமிழ் வந்துடும். அப்போது வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிதுன்னா தட் வில் பி குட். பட் அது இல்லாதவர்களும் அது மாதிரி ஆகலாம். யார் வேணால் எது வேணால் ஆகலாம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் ப்ராக்டிஸ் தான், பயிற்சி பயிற்சி பயிற்சி. அதுதான் செய்தி வாசிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது சிலருக்கு இந்த எண்ணம் தோணலாம், என்ன ப்ராம்ப்டரில் வந்துடும், அதை பார்த்து படிக்க வேண்டியதானே, இது ஒரு சாதாரணமான விஷயம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவங்க கமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ரொம்ப ரொம்ப தப்பு அது. அப்படி இருக்கிறவங்க வந்து அதை சேனல் பக்கமே வரக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா டெக்னாலஜி வந்து நமக்கு இட் ஹெல்ப்ஸ் அஸ். பட் நம்மளுடைய கடமை என்னன்றது இல்லையா, டெக்னாலஜி வந்து அதோட கடமையை செய்கிறது. நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது இல்லையா. நம்ம வந்து இப்போ நீங்கள் யுவர் சின்சியர், நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பீங்க. யூ ஹவ் டன் ஹோம்ஒர்க் ஃபார் டு இன்டர்வியூ ஆல் த டிக்னிட்டரிஸ் அண்ட் ஸோ அந்த ஹோம்ஒர்க் வந்து நிச்சயமாக தேவை. அதுக்கு வந்து வெறும் ப்ராப்டர் நமக்கு வந்துடுது அப்படின்னா உங்களுக்கு மாடுலேஷன் வராது, ஒரு சென்டென்ஸ் வந்து அந்த கண்டென்ட்டு தெரியாது, இதெல்லாம் வந்து தெரியாது. ஆனால் இந்த அனுபவம்லாம் நமக்கு வர 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 என்ன ஆகும், நமக்கு எல்லாமே வந்துடும். ஒரு தடவை என்னாச்சு, கலைஞர் டிவியில் நான் நியூஸ் ரைட்டராக இருக்கிற போது, அப்போது கலைஞர் ஐயா தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அப்போது ஒரு நாள் 1 o'clock நியூஸ் நான் போகணும். ஹெவி ரெயின், ஹெவியஸ்ட் ரெயின் இன் சென்னை. நான் வந்து என்னோடய இன்னோவா கார் வச்சுருந்தேன். அங்கேருந்து நான் அண்ணாரிபாளையம் போகணும், டி நகர்லேருந்து. நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து ரொம்ப லோலைன் ஏரியா. வெளியில் கார் எடுத்தால் ஆஃப் ஆஃப் த டோருக்கு வாட்டர். என்னால் கிளம்ப முடியல, போகலாமா வேண்டாமா. ஆனால் எனக்கு எப்பவுமே என்னென்னா, என்னோடய கான்ஷியஸ் வந்து அன்றைக்கி டியூட்டி இருக்குது அப்படின்னா வேறு எதுவுமே சிந்தனை இருக்காது எனக்கு. ஐ மஸ்ட் கோ, ஐ மஸ்ட் டூ இட் பர்ஃபெக்ட்லி, இட் இஸ் மை டியூட்டி அப்படின்னு இருக்கும். நான் பலனெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே மாட்டேன் நான். அதனால் நான் கிளம்பிட்டேன். வீட்டில் சொன்னாங்க, ஏன்னா நீங்கள் அவ்வளோ தண்ணி ஆஃப் இதற்கு போகிறீங்க. இன்னொன்று ஏன்னா அங்கே அரேஞ்ச் பண்ண முடியல, என்ன மாதிரி வேற எங்கே இருந்தால் வர முடியலன்னு. ஸோ நான் நியர்பையாக இருக்கேன், அட்லீஸ்ட் ஐ கேன் ட்ரை அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கிளம்பினா மெதுவாக போயிட்டேன். ஆனால் என்னென்னா, நான் போய் அந்த இது இருக்கு இல்லையா, நம்ம பாண்டி பசாரோட எண்ட் ரோடு, அந்த ரோட்டில் பயங்கர ஹெவி டிராஃபிக் வேறு. ரெயின் வந்தாலே நம்ம ஊரில் டிராஃபிக் வந்துடும் இல்லையா, சென்னை. ஆமாம் சென்னை அது. ஸோ டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் நான். என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. பார்க்குற டயத்தை பார்க்குறேன், டைம் மட்டும் ஓடிட்டே இருக்குது. 1 o'clock லைவ் கலைஞர் டிவி லைவ். பார்த்தா 12:40 ஆயிடுச்சு. 12:40 12:50 ஆயிடுச்சு. மூவ் ஆகலை. மூவாயி லெஃப்ட்டில் போய் நான் போகணும் அண்ணாரிபாளையத்துக்கு. போனால் 12:40 12:50 ஆயிடுச்சு. அப்போ தான் மூவ் ஆகுது. சரி பரவாயில்ல போயிடலாம் அப்படின்னா அங்கே போனால் திரும்ப டிராஃபிக் போத் சைட்ஸ். அந்த சைடு ஐயோ 12:40 12:50 ஆச்சு. உடனே நான் என்ன பண்ணிட்டேன், கால் பண்ணிட்டேன் நான்.
அவர் வந்து முதல்ல டாயல்னு அவர் தான் எடிட்டர். அவர் எனக்கு கால் பண்ணிட்டாரு. என்ன ஸ்ரீதர் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். சார் இந்த மாதிரி நான் டிராஃபிக்கில் மாட்டிகிட்ருக்கேன், நான் வந்துடுவேன். இல்லை உங்களால் வர முடியுமா சொல்லுங்கள், நான் வேணால் ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. சார் நீங்கள் ஸ்டாண்ட் பை வச்சுக்கோங்க, ஆனால் நான் கண்டிப்பாக வந்துடுவேன், எப்படாவது வந்துடுவேன் நான். ஏன்னா நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், இருந்தால் பாருங்கள், இல்லைனா நான் வந்துடுவேன், எப்படாவது வந்து ஆரம்பிச்சிடுவோம் சார் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ். அந்த யூ ஹேவ் டு ஹேவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இப்போ இருக்கிற நியூஸ் ரீடர்ஸ்லாம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லை. அதனால தான் அவங்க வந்து ப்ராமினென்ட் ஆக மாட்டுறாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் வந்தே ஆகணும். அதனால் ஸோ அப்போ போனால் உடனே அப்போ ஃபோன் பண்ணிட்டேன். ரெண்டாவது நான் ஃபோன் பண்ணிட்டேன் அவர். சார் இந்த மாதிரி நான் வந்துட்டுருக்கேன், 12:52 ஆகிடுச்சு, நான் வந்து கரெக்டாக அண்ணா அறிவாலயத்துக்கும் அந்த ஆழ்வார்பேட்டை அந்த இதுக்கிட்ட நடுவில் நிற்கிறேன் நான், நீங்கள் ரெடி பண்ணி வைங்க, சப்போஸ் வர முடியலன்னா வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க, நான் வந்துடுவேன்னு எனக்கு ஒரு ஹோப் இருக்குது, நிச்சயமாக கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னு. நான் உடனே சரின்ட்டு பண்ணால் மூவ் ஆக ஆரம்பிச்சு, அப்படியே மெதுவாக எறும்பு போகிற மாதிரி மூவ் ஆரம்பிச்சு போயிட்டு டேர்ன் பண்ணோடனே அங்கே ஒரு டிராஃபிக்கு. அது ஒரு 1 மினிட் ஆச்சு. நேராக உள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணேன், அங்கே வந்து நம்ம எல்லோரும் பழக்கம் தானே, அவங்க அங்கே இருக்கிற தொண்டர்கள் அவங்களாம் டிரைவர்ஸ்லாம் சில பேர் இருப்பாங்க. நம்ம உடனே அவங்களோட கீயை வந்து நின்றுட்டு கீயை கொடுத்துட்டு நேராக செகண்ட் ஃப்ளோர், வேறு அது செகண்ட் ஃப்ளோர் போய் ஃபஸ்ட் ஃப்ளோர் கீழே இருக்கணும் ஸ்டுடியோக்கு. வேறு வேகம் ஒரே ரன்னிங் ரேஸ் தான். நான் எப்பவுமே என்ன வீட்டிலே மேக்கப் போட்டுருவேன், மேக்கப் போட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப்லேயே வந்துடுவேன். அதனால் ஸ்ட்ரைட்டாக நேராக போய் ஸ்டுடியோவில் போய் நிற்கிறேன். 12:58க்கு உள்ளே போகிறேன் நான். உள்ளே போனோடனே அங்கே அந்த நியூஸ் ரீடர் ரெடியாக உட்காந்துருக்கார் அவர். ஆக்சுவலாக அவர் பேர் கூட ஏதோ அசோகன் ஒரு நினைக்கிறேன், அவர் தான் நினைக்கிறேன். அவர் உட்காந்துருந்தார். நான் உள்ளே போனோன்னே அவர் வந்து எந்திரிச்சிட்டார். இல்லை சார் நீங்கள் வண்டிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டாரு. 12:59 ஆயிடுச்சு. உள்ளே போய் உட்கார்ந்த உடனே சிக்னேச்சர் இமேஜ் ஸ்டார்டட் 1 o'clock. அந்த பதட்டம் தெரியாமல் படிக்கணும். ஆமாம், பதட்டம் தெரியாமல் படிக்கணும். ரெண்டாவது ஓடி வந்ததோட இது இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் நடந்து வந்தனால கொஞ்சம் இதாகிடுச்சு, சப்சைட் ஆகிடுது. உட்கார்ந்த உடனே இது நானும் கூட வந்து என்னோட ஸ்ரீவித்யா தான் படித்தாங்க நியூஸ் ரீடர். ஸோ 2 பேரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி அன்றைக்கி வந்து என்னென்னா உண்மையிலேயே வந்து கடவுளோட அனுகிரகம் தான் போய் ரீச் ஆனது ஒன்று. ரெண்டாவது கடவுளோட அனுகிரகம் என்னென்னா கரெக்டாக போய் ஆரம்பிச்சது. மூணாவது அனுகிரகம் என்னென்னா அன்றைக்கி தப்பே இல்லாமல் நியூஸே படித்து பார்க்காம நியூஸை வந்து பர்ஃபெக்டாக படிச்சது. உங்களுக்கே லைவ் ஆயிடுச்சு. அப்போது அது அவர் டாயல் கட்டார், இவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து படிச்சிட்டீங்க அப்படின்னாரு. பாராட்டினாங்க எல்லோரும். எனக்கு நான் தான் எல்லா பாராட்டும் இறைவனுக்கு தான், நான் வந்து கடமை பண்ணுறேன்னு வந்தேன், கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ என்னென்னா இந்த கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அது இந்த நேர்காணல் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. உங்கள் செய்தி வாசிப்பு அனுபவம், அடுத்து முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா கூட உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நல்லதொரு வாய்ப்பு இது எங்களுக்கு. நீங்கள் பேசினதை நாளைக்கு செய்தி வாசிப்பாளர் ஆகணும்னு கிளம்புற எத்தனையோ பேருக்கு இது ஒரு அனுபவமாக இருக்கும், ஒரு அறிவுரையாக இருக்கும். நாத சார்பாக நன்றிகள். வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லா நாத ஸ்நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகளும் நன்றியும்.